அமைதியாக நடந்து சென்ற பெண்ணை நோக்கி வளர்ப்பு நாயை அவிழ்த்துவிட்ட அண்டை வீட்டுக்காரர்கள். காப்பாற்றும்படி கூச்சலிட்டும் ஈவு இரக்கமில்லாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்ற நாயின் உரிமையாளர்கள். புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என குமுறும் பாதிக்கப்பட்ட குடும்பம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை பகுதியைச் சேர்ந்த பவிதா என்ற பெண் தந்தை வீட்டிற்கு வந்துவிட்டு திரும்பி சென்றபோது பக்கத்து வீட்டுக்காரர்கள் தங்களது வளர்ப்பு நாயை அவிழ்த்து விட்டதாக கூறப்படுகிறது. அவிழ்த்து விடப்பட்டதும் அந்த நாய் தெருவில் அமைதியாக நடந்து சென்று கொண்டிருந்த பவிதாவை நோக்கி ஓடி வந்து உள்ளது. இதனால் பதற்றமடைந்த பவிதா கூச்சலிடவே அவரது தாயார் ஓடி வந்து தடுக்க முயன்றதில் அந்த நாய் தாய்மகள் இருவரையும் தொடர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் நாயின் உரிமையாளர்கள் நாயை பிடித்து தடுக்காமல் மாறாக வீட்டின் கேட்டை பூட்டிக் கொண்டு திறக்காமல் இருந்துள்ளனர். இதில் தாய்மகள் இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் தற்போது வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து வேதாரண்யம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய பாதிக்கப்பட்ட பவிதா குடும்பத்தினர் அந்த பகுதியில் நாய் தொல்லை அதிகரித்துள்ளதையும் நகராட்சி நிர்வாகமும் அலட்சியம் காட்டி வருவதாக கூறியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட பவிதா தரப்பினர் நாயை அவிழ்த்துவிட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு நின்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இது ஒரு தரப்பினரின் தகவல்கள் மட்டுமே. மற்றொரு தரப்பிலிருந்து உரிய விளக்கம் கிடைத்தால் உண்மையிலேயே என்ன நடந்தது என்பது தெரியவரும் என்பதனை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.